நான் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் முழு நேர கம்யூனிஸ்ட்வாதியாக தான் வாழ்ந்திருப்பேன். வேறு எந்த அத்தாட்சி வேண்டும்? அவருடைய வளர்ப்புகள் நாங்கள், அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவருடைய ரத்தங்கள் நாங்கள், அவருடைய திசுக்கள் நாங்கள். எங்கள் கரம் எப்போதும் தோழமையுடைய பொது உடைமை இயக்கங்களை சார்ந்திருக்கும் 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 சார்ந்திருக்கும். அச்சமில்லை. அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு விலக மாட்டேன் என்கிறார்களே, விரிய மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே. அண்ணா அறிவாலயத்தின் வாசல்படியில் நின்று கொண்டு நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தோழர்கள் கரத்தை பிடித்து நாம் ஒன்றுபட்டால் இந்தியாவுக்கு வெளிச்சம் என்று தமிழ்நாடு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பங்கு, நம்முடைய பங்கு. நான் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் முழு நேர கம்யூனிஸ்ட்வாதியாக தான் வாழ்ந்திருப்பேன். வேறு எந்த அத்தாட்சி வேண்டும்? அவருடைய வளர்ப்புகள் நாங்கள், அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவருடைய ரத்தங்கள் நாங்கள், அவருடைய திசுக்கள் நாங்கள். எங்கள் கரம் எப்போதும் தோழமையுடைய பொது உடைமை இயக்கங்களை சார்ந்திருக்கும் 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 சார்ந்திருக்கும். அச்சமில்லை. அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை, அதுதானே எதிரிகளுக்கு விலக மாட்டேன் என்கிறார்களே, விரிய மாட்டேன் என்கிறார்களே, பிரிய மாட்டேன் என்கிறார்களே. அண்ணா அறிவாலயத்தின் வாசல்படியில் நின்று கொண்டு நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தோழர்கள் கரத்தை பிடித்து நாம் ஒன்றுபட்டால் இந்தியாவுக்கு வெளிச்சம் என்று தமிழ்நாடு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பங்கு, நம்முடைய பங்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் எஸ்எஃப்ஐ மாநில கல்வி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கில் எதிர்க்கட்சிகளை ஆபாசமான வார்த்தையில் விமர்சித்திருக்கிறார். அது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்போம். வினீஷ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? இந்திய மாணவர் சங்கத்தின், அதாவது எஸ்எஃப்ஐ அமைப்பினுடைய மாநில கல்வி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கு சென்னை மாநில கல்லூரியுடைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் உட்பட பல்வேறு கல்வியாளர்களும் எஸ்எஃப்ஐனுடைய மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தார்கள். அப்போது இரண்டு அமைச்சர்களுமே மத்திய அரசுக்கு எதிராக, அதாவது தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் திணிக்கப்படுவதாகவும் தென் மாநிலங்கள் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் மீது வழக்கு தொடர்ந்த முதல்வர் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், யுஜிசி வரைவறிக்கையை அனைவரும் எதிர்க்கிறோம், கல்வி பணியில் இல்லாதவர்கள் கூட துணைவேந்தர் ஆகலாம் என்கிறது புதிய கல்விக் கொள்கை, இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களையும் மேடையில் கோவி செழியன் முன்வைத்து பேசியிருந்தார். அப்போது எதிர்க்கட்சிகளை அவர் ஆபாச வார்த்தையில் விமர்சனம் செய்திருந்தார். கருத்தரங்கில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேசும்போது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், அதாவது இடதுசாரி உட்பட கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்கிறார்கள், திமுக கூட்டணியில் இருந்து இடதுசாரி இயக்கங்களை பிரிக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாக அமைச்சர் கோவி செழியன் பேசும்போது எதிர்க்கட்சிகளை குறிப்பிட்டு பேசும்போது, அதாவது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை முன்வைத்து பேசியிருந்தார். இது அங்கிருந்தவர்களை ஒரு அதிர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் பேசும்போது பலமுறை எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்திருந்தார். அப்போது ஆபாச வார்த்தையை அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையை கோவி செழியன் பேசும்போது அங்கிருந்தவர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்போது யுஜிசி வரையறிக்கையை தமிழகம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளாது, மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்காது என்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனுடைய அந்த கருத்து அங்கிருந்த அரங்கில் இருந்தவர்களை ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு ஏற்பட்டது.